எந்த தேவதையா? அட நீயா? நேத்து நான் கேட்டப்ப பூக்களை நீ கொடுக்கல இல்லையா? பண்ணிட்டேன். ஆனால் இது உனக்காக நான் எடுத்து வந்திருக்கேன். சரி. தேவதை அந்த பூக்களை சாப்பிட்டு சொன்னாங்க. நன்றி. இல்லை, அதெல்லாம் முடியாது. நீ இப்போ என்னோட 3 ஆசையை நிறைவேற்றி ஆகணும். ஒரு காட்டுல சோட்டோ மான், லம்பு மான் அப்படிங்கிற 2 மான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேருமே நல்ல நண்பர்களா இருந்தாங்க. சோட்டு, நீ மானோட குலத்துக்கே அவமானத்தை கொடுத்துட்டே இருக்க. மொத்த காட்டுமே உன்னால டார்ச்சர் அனுபவிக்குது. உன்னை பத்தி அவங்க திட்டும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு கஷ்டமாக இருக்கேன். நீங்கள் எப்படியே அவமானப்பட்டு சாவிங்க பாருங்க. நம்ம ஜாலியாக இருக்கணும்னா என்ன மாதிரி யாரை பற்றியும் கவலையே படக்கூடாது. எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? நீ திருந்தவே மாட்ட. போ, நல்லது பண்ணிப்பாரு. எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இந்த விஷயத்துல 2 பேருக்கும் நடுவுல சண்டை தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா சோட்டு அவனுக்கு பிடிச்சத மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் சோட்டு மான் தோட்டத்துல இருக்கிற ஒரு பூவை பார்த்துச்சு. அடங்கப்பா, இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா வாசனையாக இருக்கு. சரி, நான் இதை சாப்பிட்றேன். அப்படி சொல்லி அது பூக்களை சாப்பிட ஆரம்பிச்சுது. அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல லம்பு மான் கூட அந்த பூக்களை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி அவங்க பூக்களை சாப்பிட்டதுக்கு அப்புறமா வயிறு நனைஞ்சிருச்சு. சரி, இந்த பூவை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறேன். நாளைக்கு இது தேவைப்படும். அப்போ லம்பு மான் யோசிச்சுது. சரி, நானும் கொஞ்சம் பூவை நாளைக்கு எடுத்து வச்சுக்கிறேன். சோட்டு மான் அந்த பூக்களை பறிச்சு அத அதோட குகைக்குள்ள கொண்டு வந்து வச்சுது. இந்த பக்கம் லம்பு மான் கூட மிச்சம் இருக்கிற பூக்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு அத அதோட குகைக்கு கொண்டு வந்துச்சு. வா, நாளைக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சாச்சு. சரி, நான் இப்போ தூங்க போகிறேன். அந்த நேரம் ஒரு தேவதை அந்த பக்கமா போய்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவும் சோர்வா இருக்கு. நீல நிற பூக்கள் கிடைச்சா சாப்பிட நல்லா இருக்கும். அப்ப அந்த பூக்களோட மனம் அதோட மூக்குக்கு வந்துச்சு. அட, இது நீல நிற பூக்களோட மனமாச்சே. அது மனம் எங்க வருதுன்னு பாத்துக்கிட்டு சோட்டோ மானோட குகைக்குள்ள போச்சு. அட, நீ ஒரு தேவதையா? எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. இது எனக்கு பிடிச்ச சாப்பாடு. எனக்கு கொஞ்சம் பூக்களை கொடுக்கறியா? அப்பதான் எனக்கு உயிரே வரும். இல்லை இல்லை, கருணையெல்லாம் காட்டு. எனக்கு நஷ்டத்தை நான் உண்டாக்க மாட்டேன். போ, முன்னாடி போ. பாவ தேவதை ரொம்பவும் சோர்வடைஞ்சு அங்கிருந்து முன்னாடி போனாங்க. அப்ப அவங்களுக்கு மறுபடியும் அந்த பூக்களோட மனம் வந்துச்சு. அட, இங்கேயும் நீல நிற பூக்கள் மனம் வருது. என்னால இப்ப பறக்க கூட முடியல அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டாங்க. அட, நீ ஒரு தேவதை. உனக்கு என்ன ஆச்சு? நீல நிற பூக்களோட மனம் வருது இல்லையா? எனக்கு உடம்பு குணமாகணும்னா அந்த பூக்களை நான் சாப்பிட்டாகணும். இல்லனா உயிர் போயிடும். அந்த நறுமணம் என் கோக்கில வச்சிருந்த அந்த பூவால தான் வந்துகிட்டே இருக்கு. நான் எடுத்துட்டு வரேன். லம்பு மான் அதோட குகைக்குள்ள போய் அந்த நீல நிற பூக்களை கொண்டு வந்து கொடுத்துச்சு. இந்த தேவதையே சாப்பிடு. தேவதையும் அந்த பூக்களை சாப்பிட்டாங்க. அப்பாடா, இப்பதான் உயிர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தேவதை பறந்துகிட்டே, நீ பண்ணது ரொம்ப பெரிய உதவி மானே. சொல்லு, உனக்கு என்ன வர வேணும்? இல்ல, எனக்கு ஒண்ணுமே வேணாம். நீ என்னுடைய உயிரை காப்பாத்திருக்க. என்கிட்ட இருந்து நீ 3 வரங்களை கேட்கலாம். சரி, முதல்ல இது நம்ம காட்டோட முயல் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். அவனுக்கு கேரட் சாப்பிட கிராமத்து தோட்டத்துக்கு போகணும். அவங்க கஷ்டத்தை நீ நீக்கணும். 2வது ஆசை என்னன்னா, எங்க ஏரியில நிறைய மண்ணெல்லாம் நிறைஞ்சி இருக்கு. நீ அதை சரியாக்கி விடு. 3வது எனக்காக நான் கேக்குறேன். எங்க குகையில ரொம்ப ஈரப்பதமா இருக்கு. அவங்க கொஞ்சம் புல்லு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி சொன்னதும் தேவதை மந்திரத்தை சொன்னாங்க. காட்டுல கேரட் விளைஞ்சிருக்கிற ஒரு வயலே வந்துச்சு. நிறைய முயல்கள் அந்த வயலை வந்து பாத்துச்சுங்க. அடங்கப்பா, நம்ம காட்டுல கேரட்டா? அதுக்கப்புறம் குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே சுத்தமாயிடுச்சு. லம்பு மானோட குகையை சுத்தி நிறைய புல்லுங்களும் விளைஞ்சுது. அடேங்கப்பா, லம்பு அந்த புல்லு மேல உக்காந்துச்சு. அதுக்கு அப்பதான் ரொம்பவும் நிம்மதியா இருந்துச்சு. ரொம்ப நன்றி தேவதையே.
சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி தேவதை போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சோட்டு எழுந்துச்சப்போ அது பக்கத்துல ஒரு கேரட் தோட்டத்தை பார்த்துச்சு. அட, இந்த கேரட்டோட செடி. அங்க சில முயலுங்க கேரட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. ஐயோ, திடீர்னு இந்த கேரட் செடியெல்லாம் எப்படி வந்துச்சு? இதே எங்களுக்காக ரம்புமான் உருவாக்குனது. லம்புவா? ஆமாம், அவன் உன்னை மாதிரி இல்லை. அவன் எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணுவான். வந்துட்டான் அவனை பற்றி புகழ்கிட்டே. அப்படி சொல்லி சோட்டுமான் குளத்துக்கிட்ட போச்சு. அட, இந்த குளம் எவ்வளோ க்ளீனாக இருக்கு. அது அது எப்படி? இந்த குளத்தை லம்புமான் தான் சரி பண்ணான். அவன் எப்படி, நீ எப்படி? நீங்க 2 பேருமே ஒரே ஜாதின்னு சொல்லவே முடியாது. இந்த லம்போ என்னோட மானத்தையே வாங்குறான். சோட்டுமான் லம்புமானோட குகைக்கு போச்சு. அட, இந்த பச்சை பசேர்னு புல்லெல்லாம் எப்படி வந்துச்சு? இதுக்கெல்லாம் காரணம் அந்த தேவதை தான். நேத்து சாப்பாடு இல்லாம துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் தான் சாப்பாடு கொடுத்தேன். அதுக்கு 3 ஆசைய நிறைவேற்றினாங்க. அப்போ கேரட்டோட தோட்டம், குளத்தை க்ளீன் பண்றது, அப்புறம் என் குகைக்கு இந்த மாதிரி புல்லு எல்லாத்தையும் போட்டேன். ஐயோ, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே. சோட்டுமான் அடுத்து அதோட குகைக்குள்ள போச்சு. அங்க இருக்கிற அந்த நீல நிற பூக்களை எடுத்துக்கிட்டு தேவதையை தேடிக்கிட்டே இருந்துச்சு. எங்க இருக்கு இந்த தேவதை? எங்க போச்சு? அப்போ ஒரு மரத்துக்கு கீழே அந்த தேவதை உட்காந்துக்கிட்டு இருக்கிறது சோட்டு பார்த்துச்சு. எந்த தேவதையா? அட, நீயா? நேத்து நான் கேட்டப்ப பூக்களை நீ கொடுக்கல இல்லையா? பண்ணிட்டேன். ஆனா இது உனக்காக நான் எடுத்து வந்திருக்கேன். சரி, தேவதை அந்த பூக்களை சாப்பிட்டு சொன்னாங்க. நன்றி. இல்ல, அதெல்லாம் முடியாது. நீ இப்போ என்னோட 3 ஆசைய நிறைவேற்றி ஆகணும். சரி, கேளு. அதை கேட்டு சோட்டுமான் கொஞ்ச நேரம் யோசிச்சுது. அப்புறம் சொல்லுச்சு, ரொம்ப கஷ்டம்னா அது சாப்பாடு தேடுறது தான். நீ ஒன்று பண்ணு. நான் இங்கே நிற்கிறேன் இல்லை, இதே இடத்துல நல்ல பழத்தை உருவாக்கு. சின்ன சின்ன செடியில் நல்லா பெரிய பெரிய பழமெல்லாம் இருக்கணும். அப்புறம் நான் நாள் முழுக்க அதை பறித்து பறித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சரி அப்படின்னு சொல்லி தேவதை நிறைய விதமான பழமரங்களை அங்க உருவாக்குனாங்க. அடுத்து என்ன வர வேணும்னாலும் என்னை கூப்பிடு, நான் வந்து அந்த வரத்தை கொடுக்கறேன். அடங்கப்பா, ரொம்ப நல்லதா போச்சேன். சோட்டுமான் சந்தோஷமா அந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. தேவதை அங்கிருந்து போயிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நேரமும் ஆயிடுச்சு. அடு, இந்த சோட்டு மான் குட்ட எவ்வளோ பழம் செடியெல்லாம் எப்படி வந்துச்சு? எனக்கு இதெல்லாம் அந்த தேவதை. அப்படி சொல்லிக்கிட்டே சோட்டுமான் ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுச்சு. ஐயோ, என்ன எதுக்கு கட்டுப்படுத்த முடியல? அது மறுபடியும் ஆப்பிள் எடுத்த வாயில வச்சு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்ன இதுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? சுடு, போதும், அதிகமா சாப்பிடாத, உன் வயிறு வெடிச்சிடும் போலையே. சாப்பிடுறத நிறுத்த முடியல. தேவதையே, என்னை காப்பாத்து. அப்போ தேவதை அங்க வந்தாங்க. என்னாச்சு? நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்னு நிறுத்து என்ன. நீ கேட்டது என்ன? நாள் பூரா சும்மா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தானே? அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. ஐயோ கடவுளே. அப்படி சொல்லிக்கிட்டு மறுபடியும் சோட்டு அந்த ஆப்பிள சாப்பிட்டான். சரி இரு, நான் இதை சரி பண்றேன் அப்படி சொல்லி தேவதை மந்திரத்தை சொன்னாங்க. சோட்டுமான் கையில இருக்கிற ஆப்பிள் மறைஞ்சு போச்சு. அங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே காணாம போச்சு. ஐயோ கடவுளே. சோட்டு தரையில விழுந்து நீள நீளமா மூச்சு இழுக்க ஆரம்பிச்சான். தேவதைய, என் வயிறை சரியாக்கு, இல்லைன்னா இது வெடிச்சிரும். சரி செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி தேவதை மந்திரத்தை சொன்னதும் வயிறும் சரியாயிடுச்சு. ரொம்ப நன்றி. சரி சரி, இன்னொரு ஆசையை நீ நிறைவேத்து. 2வது இல்ல, இப்போ உன்னுடைய 3வது வரமும் தீந்து போச்சு. 3னா? ஆமா, முதல் வரம் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு, அடுத்த வரம் நான் சாப்பிடாம இருக்கணும்னு, 3வது வரம் என்னுடைய வயிறு குணமாக்குன்னு 3 முடிஞ்சு போச்சுல.
அதை கேட்டதுமே சோட்டுமான் ரொம்பவுமே வருத்தப்பட்டுச்சு. தத்தரிக்க நீ இப்போ என்ன கேட்டியோ அது உனக்காக கேட்ட. அதுக்கு தான் உனக்கு ஒரு லாபமும் கிடைக்கல. யாரு மத்தவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் நல்லதே நடக்கும். தேவதை, என்கிட்ட இன்னுமே பூவு இருக்கு. வா, நான் உனக்கு சாப்பிட கொடுக்குறேன். அதை கேட்டு தேவதை ரொம்ப சத்தமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி காத்துல பறந்துட்டாங்க. அதை பார்த்து அங்க இருந்த எல்லா விலங்குகளும் அவங்க வயித்தை பிடிச்சுக்கிட்டு சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க.